எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமா இருக்கும் போது அவரு மொத்தமா ஃப்ரீயா பேசுறது கத்துறதோ என்கிட்ட மட்டும்தான் முடியும். வேற யார்கிட்டயும் அவ்வளவு ஃப்ரீயா பண்ண முடியாது. அம்மா கிட்ட பண்ணா அம்மாவும் தப்பா நினைச்சுப்பாங்க, அப்பா கிட்ட பண்ணாலும் அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. தம்பி தங்கச்சி கிட்ட அவ்வளவு பண்ண முடியாது. பட் வைஃப்ன்றவ அவகிட்ட எவ்வளவு நல்லா ஷேர் பண்ணாலும், அழுதாலும் இல்ல கஷ்டமா இருந்தாலும் சொன்னாலும் இல்ல கோவப்பட்டாலும் அவ அட் லாஸ்ட் அவ தான் புரிஞ்சுக்க போறா. அதேதான் கேர்ள்ஸ்க்கும். ஹஸ்பண்டும் இப்ப நான் யார்கிட்டயாவது சண்டை போட்டேன்னா அவங்க நான் பேசாம போனேன்னா அவங்க எங்கிட்ட திருப்பி பேசுவாங்க கேரண்டி இல்ல. பட் ஹஸ்பண்ட் என்னதான் நான் சண்டை போட்டாலும் ஒரு 1 hour அப்புறம் அது நடந்த மாதிரி அவரும் ஃபீல் பண்ண மாட்டாரு, நானும் பண்ண மாட்டேன். அது நார்மல் ஆயிடும். சோ அவ்வளவு ஃப்ரீடம் நான் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாதான் அவர் என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணி எங்களோட ஃபியூச்சர் இது நல்லா இருக்கும். அதை நான் யோசிக்காம அந்த நேரத்துல கத்திருவேன். நானும் அவரை புரிஞ்சிக்காம கத்திருப்பேன். அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணும்போது யோசிக்கும் போது இல்ல நான் அதை பண்ணிருக்க கூடாதுன்னு நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது யோசிக்கும் போது எப்படி வந்துருச்சு? எவ்வளவு சைல்டிஷா நான் இருந்திருக்கேன், நான் மெச்சூர்டா இல்லைன்னு தோணிருக்கு. அதுதான் எனக்கு மெச்சூரிட்டி. எப்பவே இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு 2-3 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து. 3 வருஷம் கழிச்சா? அதுவே அடிச்சுதான் நீங்க தமிழ். ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம்னு ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது பயமா இருந்துச்சுங்களா இல்ல பரவாயில்ல நல்லதா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு? நான் என்ன நினைச்சேன்னா ஜாலியா இருக்கும், எங்க கூப்பிட்டாலும் அவங்களும் வருவாங்க, 2 பேரும் சேர்ந்து எங்கேயா சுத்தலாம் அப்படிதான் நினைச்சேன். பட் அப்படி இல்ல. நிஜமா கல்யாணம்ன்றது எனக்கும் அவருக்கும் மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்ல, 2 ஃபேமிலிஸ் ஒன்னா சேரும் போது அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட்ஸ் இவ்வளவு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தா கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணி